ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்சி எஜுகேஷன். இந்த வீடியோவில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சீரிஸ் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக தமிழ்லேயே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸும். ஸோ இந்த கோர்ஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். பொதுவாக டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை ரூல் பண்ணுற டேர்ம் ரெண்டு இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டேட் அண்ட் ஆஃப் ஸ்டேட், விச் மீன்ஸ் 0 and 1 நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸோட டைப்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் அனலாக் சிக்னல்னா என்ன, ஏன் அதை வந்து நம்ம மோஸ்ட் சைனசாய்டல் வேவ் ரிப்ரசென்ட் பண்ணுறோம்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கோர்ஸில் என்ன பார்ப்போம்னா கண்டினியூஸ் சிக்னலுக்கும் டிஸ்கிரீட் சிக்னலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். கண்டினியூஸ் சிக்னலை வந்து நார்மலாக நம்ம ப்ராசஸ் பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ அதனால வந்து நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு நம்ம மூவ் ஆகுறோம். ஸோ அதனால ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு அப்ளை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஸோ என்னென்ன ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோங்கிறத வந்து நம்ம இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ தெளிவாக இல்லைனாலும் பேசிக்காக பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோன், ஏடிஎம் அந்த மாதிரி நம்ம நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் வந்து நம்ம மேக்ஸிமம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணி தான் பில் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நார்மலாக வந்து கண்டினியூஸ் சிக்னல்னா அது குறிப்பிட்ட டைமில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம கரெக்டான ரிசல்ட் வந்து நம்ம அவுட்புட்டில் கிடைக்காது. ஸோ அதனால வந்து டிஜிட்டல் யூஸ் பண்ணுவோம். அது ஏன் எதனாலங்கிறது வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அட்வான்ஸ் டெக்னாலஜி, சேட்டலைட், அதுக்கப்புறம் மீதி வேற என்ன நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸ் சிக்னலில் வந்து நாய்ஸ் இருக்கும். டிஜிட்டல் சிக்னல்ங்கிறதுனால நாய்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ சிக்னல் ஃபிக்ஸ்டாக இருக்குங்கிறதுனால டக்குன்னு ப்ராசஸ் பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை இன்புட் அவுட்புட் அதுக்கான வெரிலாக் கோடும் நம்ம லேட்டரான வீடியோஸில் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கிட்டா இந்த கோர்ஸ்னால என்ன யூஸ், ரியல் வேர்ல்டில் எங்கே யூஸ் பண்ணுறோம்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம கோர்ஸ்க்கான கரிக்குலம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கரிக்குலத்தை வந்து நான் ரொம்ப லென்த்தாக சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால முக்கியமான கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது மட்டும் சொல்கிறேன். ஸோ லேட்டரான வீடியோஸில் நம்ம ஃபுல்லாமே கவர் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. ஸோ இதில் வந்து நான் என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன்னா முக்கியமான நம்பர் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். பைனரி, ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல், அதுக்கப்புறம் வந்து லாஜிக் கேட்ஸ், அதுக்கப்புறம் பூலியன் அல்ஜிப்ரா பற்றி பார்க்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு மெமரி எலிமெண்ட்ஸான ஃபிளிப் ஃப்ளாப், கவுண்டர், ரெஜிஸ்டர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னென்னு ஒரு பேசிக்கான இன்ட்ரோ ஷார்ட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக கோர்ஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கோர்ஸ் போட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.